தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ராஜ்யம். ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே இஸ்ரேலின் தாக்குதலினால் கொல்லப்பட்டார் என்பதை தற்போது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார். ஈரானில் வைத்து கடந்த ஜூலை மாதம் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் கொல்லப்பட்டிருந்தார். இஸ்ரேல் தான் இதன் பின்னணியில் உள்ளது என ஈரான் குற்றம் சாட்டி இருந்தது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது தாக்குதலும் நடத்தியிருந்தது. எனினும் இது தொடர்பில் இஸ்ரேல் மௌனம் காத்து வந்த நிலையிலேயே தற்போது மௌனத்தை கலைத்து தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. இந்த நிலையில் காசாவின் மருத்துவமனை ஒன்றை இஸ்ரேலிய படையினர் முற்றுகையிட்டு அங்குள்ளவர்களை வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளதால் குறைமாத குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்றும் மரணத்தை எதிர்கொண்டனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். காமால் அத்வார் மருத்துவமனையில் இயக்குனர் வைத்தியர் ஹம்சட் அபு ஷபியா குறித்த மருத்துவமனையில் நோயாளிகள், மருத்துவ பணியாளர்கள், இடம்பெயர்ந்த மக்கள் உட்பட 400க்கும் அதிகமானவர்கள் உள்ளார்கள். இஸ்ரேலிய படையினர் தங்கள் முற்றுகையை தொடர்ந்தால் பெரும் ஆபத்து ஏற்படலாம் என தெரிவித்துள்ளார். வார இறுதியில் பேட்லாட்டியாவில் உள்ள மருத்துவமனையை டாங்கிகளும் புல்டோசர்களும் சுற்றி வளைத்தன. மருத்துவமனையை நோக்கி கடும் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது என்ற வெடிக்கத்தினையும் குறிப்பிடுகின்றார். கமால் அத்வான் மருத்துவமனையில் இயக்குனர் வைத்தியர் ஹம்சபு அபிஷபியா தீவிர சிகிச்சை பிரிவை, மகப்பேறு பிரிவு, சத்திர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றை துப்பாக்கி குண்டுகள் துளைத்திருக்கின்றன. பிறந்த குழந்தைகளுக்கான பிரிவில் தாய்மார்கள் உட்பட 91 பேர் உள்ளனர். இஸ்ரேலிய படையினர் அனைத்து வகையான ஆயுதங்களையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஸ்னைப் தாக்குதல்களிலும் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். டாங்கிகளை தாக்குகின்றனர் என அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். எனினும் நோயாளிகளை மருத்துவமனையில் உட்பகுதிக்கு மாற்றியுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். காசாவின் சுகாதார அமைச்சகம் இதனை உறுதி செய்திருக்கின்றது. மேலும் காசா நகரில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் பள்ளி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காசா பகுதி முழுவதும் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 5 குழந்தைகள் உட்பட குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டதாக பலஸ்தீனிய மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். காசாவில் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்க வாடிகன் தூதர் வந்திருக்கும் சமயத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காசாவில் மிகவும் குறைந்த அளவிலேயே கிறிஸ்தவ மக்கள் வசிக்கின்றார்கள். அங்கு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தைய சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொள்வதற்காக வாடிகன் கத்தோலிக்க திருச்சபையில் தலைவரான கார்டினல் ஃபியட்டிஷ்வா வந்துள்ளார். அங்கு நடைபெற்ற பிரார்த்தனை மற்றும் கொண்டாட்ட நிகழ்வில் அவர் பங்கேற்றார். அவர் காசாவிற்கு நுழைய இஸ்ரேல் அனுமதி அளித்தது. எனினும் ஏற்கனவே காசாவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த பகுதிகளில் தாக்குதலையும் நடத்தியுள்ளது. நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளில் காசா நகரில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் பள்ளியும் ஒன்று. பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களின் உடல்கள் அல் அக்ஷா தியாகிகள் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பள்ளியில் தஞ்சமடைந்திருந்த ஹமாஸ் போராளிகள் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. மற்ற இடங்களில் நடந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்படவில்லை. இதேவேளை காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை 90% நிறைவடைந்துள்ளது. ஆனால் இன்னும் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியுள்ளது என்று இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பலஸ்தீன மூத்த அதிகாரி ஒருவர் சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்திருந்தார். பிளேடெக் பாதையில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து இருப்பது முழு போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. தெற்கு காசாவின் எகிப்து எல்லையில் உள்ள இந்த பிளேடெக் பாதையானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும். டோஹோவில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் விவகாரங்களை பாலஸ்தீன மூத்த அதிகாரி ஒருவர் பகிர்ந்து கொண்டார். இதில் காசாவுடனான இஸ்ரேலின் எல்லை முழுவதும் பல கிலோமீட்டர் அகலத்தில் ஒரு ராணுவ மோதலற்ற மண்டலத்தை உருவாக்குவதும் அடங்குகின்றது. இந்த பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து இருக்கும் என அந்த அதிகாரிகள் கூறினார். மறுபக்கத்தில் உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த நிபந்தனையும் இல்லை என அறிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி புடின். நேட்டோ அமைப்பில் இணைய முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா 2022 போர் தொடுத்தது. இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக
ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் வழங்கி பொருளாதார உதவிகளை வழங்குகின்றன. அதேபோல ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடுகளான சீனா உள்ளிட்டவை ஆதரவாக செயல்படுகின்றன. தற்போது உக்ரைனுக்குள் நுழைந்து ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதேபோல உக்ரைனும் ரஷ்ய படைகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகின்றன. இந்த சூழலில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் முயன்றன. ஆனால் ரஷ்ய உக்ரைன் இடையேயான போர் இன்று வரை முடிவுக்கு வரவில்லை. இதற்கிடையேதான் சமீபத்தில் இரு நாடுகளிடையேயான மோதல் சற்று குறைந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக மீண்டும் மோதல் வலுப்பெற்றுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்கா பிரித்தானியா தயாரிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியதுதான் காரணம். இதனால் கோபமான ரஷ்யா உக்ரைன் மீதும் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது. இதனால் மோதல் மீண்டும் தீவிரமானது. இதற்கிடையேதான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வென்ற டொனால்ட் ட்ரம்ப் போரை நிறுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டி வருகின்றார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்திருந்தால் போர் வந்து இருக்காது, இருப்பினும் பதவியேற்ற அடுத்த 24 மணி நேரத்தில் போரை என்னால் நிறுத்த முடியும் என்று அவர் கூறியிருந்தார். மேலும் தேர்தலில் வென்ற பிறகு உக்ரைன் ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்னதான் நடக்கப் போகின்றது? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிஜ கண் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.